தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தின் கட்டடங்களை காட்ட அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பாருங்க, பெருமையா காட்டுறாங்க. பாருங்க இந்த கட்டடத்தை பாருங்க, எவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று அப்படியே தீர்க்க தரிசனமா சொன்னார். கவனிக்கிறீங்களா? இந்த 24வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்த ஒரு அதிகாரம். நீங்கள் படிச்சு பாருங்க, வருகையை குறித்தே தான் எழுதியிருக்குது. யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்கும், மின்னலை போல ஒரு ஒளி வரும், அப்படிலாம் நிறைய அதில் எழுதியிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வருகைக்கு முன்பதாக நடக்கிற ஒரு காரியத்தை இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிடணும். இதான் இன்றைக்கு சத்தியம். அவருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை சுட்டி காட்டுகிறார். சீசர்களே, என்னை பின்பற்றுகிற என் மக்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த தேவாலயத்தை பார்க்குறீங்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இந்த தேவாலயம் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் மடியில் வைத்திருக்கிற இந்த வேதாகமும் ஒரு எழுத்து கூட, ஒரு உறுப்பு கூட அழியாத ஜீவனுள்ள புத்தகத்தை கையில் வச்சிருக்கீங்க. வானம் பார்க்கிற வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும். ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற இந்த வேதம், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை என்ன காட்டுறார், என்னுடைய வார்த்தை ஒளிந்தே போகவில்லை, ஒளிந்து போகாது. 2 பேதுரு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நாம் பார்க்கிற இந்த வானம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிமா, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் கவனிங்க, நாம் பார்க்கிற இந்த வானம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் இந்த வானம் ஒளிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சொன்னது போல ஆண்டவருடைய வருகையிலே புஸ்தக சுருள் போல அப்படியே சுருங்கி போகுமாமா. ஆண்டவருடைய வருகைக்கு அப்படியே இறங்கி வரும் பொழுது செங்கடல் 2ஆ பிளந்தது போல வானம் சுருட்டி கொள்ளுமாமாம் தன்னை. உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் அழிந்து போகும். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்னார், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிலைத்து உறுதியாய் அழிக்க முடியாத வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை இந்த நிலைத்து நிற்கிறது. எல்லாமே ஒளிந்து போகும். நாம் பார்க்கிற இந்த வானம், இந்த பூமி ஒளிந்து போகும், சூரியன் ஒளிந்து போகும், சந்திரன் ஒளிந்து போகும், நட்சத்திரங்கள் ஒளிந்து போகும், மின்னலை போல கீழே விழுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கைகள் மாறி மாறி போய்விடும். காலத்துக்கு ஏற்றபடி பருவங்கள் மாறி மாறி போய்விடும். மனிதர்களும் மாறி மாறி போய்விடுவார்கள். பதவிகள், அதிகாரங்கள், ஆளுகைகள் எல்லாம் மாறி போய்விடும். மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் எல்லாம் மாறி போய்விடும். நம்முடைய ஜீவன் கூட மாறிவிடும். ரொம்ப அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ஆமா, என் ஜீவனை வெறுத்த காரணம் என்ன? சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம் நிலையை இல்லாதது.
உறுதி இல்லாதது. இன்னொரு வசனத்தை நான் படிப்போம். 26வது வசனத்தை படிமா. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இன்பத்தையும் அளிக்கிறார். கவனிங்க, பாவி என்ன செய்யறான்னு பாருங்க. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. பாருங்க, பாவிகள் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு சேர்த்து குமிக்கிறாங்களாம். உங்களுக்கு தெரியுமா? பாவிகள் நல்லா லஞ்சம் வாங்கட்டும், நல்லவர்களுக்கு அது சேர்த்து வைக்கப்படுகிறது. தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார், இதுவும் மாயையும். அவன் அதை குறித்து தொல்லையை அவர் நியமித்திருக்கிறான். அவனுக்கு எவ்வளவுக்கெல்லாம் அவன் பொருட்களை குமிக்கிறானோ, ஆமாம், சம்பத்தை குமிக்கிறானோ, அவ்வளவு தொல்லையை நியமித்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமா இருக்கிறது! தொல்லையை நியமித்திருக்கிறார். எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க. 26வது வசனம் எல்லா சத்தையும் காதுல கேட்கட்டும். தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசத்தில் வைத்துவிட்டு போகும்படி சேர்த்து குவிக்கும் தொல்லை அவனுக்கு நியமித்திருக்கிறார். சேர்த்து குமிக்கிறான், அது ஒரு தொல்லை. அல்லேலூயா. ஆமா, கீழே வாசிக்கிறோம், அது மாயை, அது மனசுக்கு சஞ்சலம். அதுல இருந்து என்ன எனக்கு சொன்னார்னா, எல்லாமே மாறிப்போ. அல்லேலூயா. மாறாதது வேதனுடைய வார்த்தை தான். என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது தேவனுடைய வார்த்தை தான். ஆகையினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றிவிடும். என்ன அமைதியா இருக்கீங்க? மரணத்தை ஜீவனாய் மாற்றிவிடும். தேவனுடைய வார்த்தை நீங்க செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஆமா உங்க தோல்வியை ஜெயமாக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் முழுது பிரயாசப்பட்டோம், ஆனால் தோல்விதான், ஒரு மீன் கூட ஆம்பிடல. ஆனா இப்பொழுது சொல்றீர், உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். இழுக்க முடியாதபடி 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க மீன். உங்களுக்கு தெரியுமா, ராஜாவின் வீட்டிலிருந்து ஒருவர் வாரார். ஆண்டவரே, என்னுடைய குமாரன் ராஜாவின் வீட்டிலிருந்து ஒருவன் துடிச்சிட்டு வர்றான், பயங்கரமாய் மரண அவஸ்தைப்படுற, நீ உடனே வந்து போதகரே என் பிள்ளை எழுப்பணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருக்கு. அந்த வசனம் சொல்லுது, வார்த்தையை நம்பி போனானா, போகும் பொழுது பிள்ளை பிழைச்சிட்டு. எத்தனை மணிக்கு பிள்ளை பிழைச்சது? அவர் சொன்ன 7ஆம் மணி நேரத்தில் பிள்ளை பிழைச்சது. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 49, 50 வாசிங்க சீக்கிரமா. அதற்கு ராஜாவின் மகன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும், என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வர வேண்டும். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி, கவனிக்கிறீங்களா? வார்த்தையை நம்பி வளைய போடுறான், மீன் நிரம்பி வழியுது. வார்த்தையை நம்பி போகிறான், அங்கே பிள்ளை பிழைத்திருக்கு. வாசிமா. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் இப்பொழுது பிழைத்திருக்கிறான் என்று நீர் அறிந்து கொள்ளும். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு பிழைச்சது, குணம் உண்டானது, அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் குணம் உண்டாயிற்று. உடனே அவர் சொன்னார்கள், இயேசு சொன்ன மணி நேரம் 7ஆம் மணி நேரம். கையை உயர்த்து, எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தலைக்கு மேல கை தட்டுங்க. 1ஆம் சங்கீதம் 3ஆம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், நாமும் மறைஞ்சு போவோம், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தையை தினமும் நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். இதுதான் நிலைச்சு நிற்கிறது, நம்மளையும் உறுதிப்படுத்துகிறது, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. பைபிளை படிக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்கள் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம், உலகத்துக்கு எல்லாம் அழிஞ்சு போகும். எதை முக்கியப்படுத்துறீங்களோ அவங்களால நீங்கள் வேதனைப்படுவீங்க. பைபிளை முக்கியப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம் சொல்லுது, இது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இது வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும், ஜீவனும் வல்லமையும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். கவனிங்க, ஒரு பட்டயத்தை வச்சிருக்கீங்க, இதை படிச்சுட்டு போங்க. கத்தி போல ஒரு பட்டயம், சத்துரு நிக்க முடியாது, அவனை துரத்தி துரத்தி அடிச்சிடும். பைபிள் படிக்காம நீங்க போங்க, தோத்து போவீங்க. பைபிள் படிச்சுட்டு போங்க. மனைவிமார்களே, உங்களுடைய கணவனார்கிட்ட சொல்லுங்க, வேதத்தை படிச்சுட்டு வேலைக்கு போங்க, வேதத்தை படிச்சுட்டு வெளியே போங்க. புருஷன்மார்களே, உங்கள் மனைவிக்கு சொல்லுங்க, நான் வேலைக்கு போறேன், பைபிள் படிச்சுக்கிட்டுன்னு சொல்லுங்க. இந்த வேதம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஊனையும் கணுக்கையும் பிரிச்சிரும் ரெண்டா. கைகளை உயர்த்தி, சரியான வாள், அது சரியான பட்டயம். எரேமியா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா. கண்மலையை நொறுக்கும் சமட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்த வார்த்தையை சுமந்துட்டு போனா உங்களுக்கு முன்னால் அக்னி போகுது. நீங்க இந்த வார்த்தையை சுமந்துட்டு போனா ஒரு சமட்டி, ஆமா, ஒரு சமட்டியை கொண்டு போறீங்க, சாத்தானுடைய தலையை உடைக்க. சுத்திலும் இல்ல, சமட்டி அதுக்கு பேர். கர்த்தர் கைகளை உயர்த்தி, அதனால இதுவரைக்கும் இந்த வார்த்தையை மறந்திருப்பீங்க, இனி மறக்காதீங்க. நிலைத்து நிற்கிற ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை, கிரியை செய்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை படிச்சுட்டு நீ வேலைக்கு போ, உன் தோல்வியெல்லாம் ஜெயமாகும். இந்த வார்த்தையை நம்பி நீங்க வளைய போடுங்க, குடும்பம் நடத்துங்க, எல்லாத்துலேயும் ஜெயந்தான். எத்தனை பேர் வார்த்தையை நம்ப போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேதத்தை தினந்தோறும் படிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? ஆமா, இயேசு அழகா வருகைக்கு முன்னால நடக்கிற ஒரு காரியத்தை இயேசு சொன்னார் பாருங்க. இயேசு அழகா சொன்னார், நாம் காண்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகவே போகாது, அது நிறைவேறி திரும்பும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் என்னென்ன செய்யணும் நான் சொல்றேன். உன் வியாதியை உன்னை விட்டு நீக்கும் வர இந்த வேத எழுத்து அழியவே அழியாது. உன்னுடைய பாவத்தை உன்னை விட்டு நீக்கி உன்னை பரிசுத்தமாக்கும் வர இந்த வேத புத்தகம் அழியவே அழியாது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து உன்னை அதிலிருந்து தூக்கும் ஒழிய இந்த வார்த்தை அழியவே அழியாது. உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றும் வர இந்த வேத வார்த்தை அழியாது. என்ன அமைதியா இருக்கீங்க? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகும் பண்ணு வர இந்த வேத வார்த்தைகள் அழியாது. ஆமா, நீ போற இடமெல்லாம் உன் காலுக்கு தீபமாயும் உன்னை பாதுகாக்கும் இந்த வேத புத்தகம் அழியாது. ஹல்லேலூயா. உனக்காக யுத்தங்களை செய்து உனக்கு வெற்றியை கொண்டு வரும் வேத புத்தகம் அழியாது. கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நான் ஒரு 3 வார்த்தை சொல்றேன். முதலாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தை பாவத்தை கண்டித்து உணர்த்தி உன்னை ஞானஸ்தானம் எடுக்க வைக்கும். ஒன்னிய மாத்திரம் அல்ல, 3000 பேர் 5000 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கும் இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒழியாத வார்த்தை. என்ன செய்யும்னா, ஒன்றை மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்த அத்தனை வரையும் அது சந்தித்து ஞானஸ்தானம் எடுக்க வைக்கும். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 36, 37 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, இந்த சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பேதுரு பிரசங்கம் பண்றார். கவனிங்க, இவர் பிரசங்கம் பண்றார். எது தெரியுமா?
ஆண்டவர் உயிரோடு எழும்பி அவங்க மேல ஆவியானவரை ஊற்றுகிறார். அங்க இருக்கிற நியாய சாஸ்திரிகள், சதுசேயர்கள், தீங்கு செய்த நினைக்கிற கும்பலா ஒரு கும்பல் இறங்கிட்டு அவங்கள பார்த்து பேதுரு சொல்லுகிறார், அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களே, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை கேட்கும்போது, அடுத்த வசனம் 37, இதை அவர்கள் கேட்டபோது, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களால் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்க உணர்வடைஞ்சிட்டாங்க. தங்கள் கிரீடங்களை கலட்டி அப்படி பேதுரு கையில வைத்து சாஷ்டாங்கமாய், சகோதரரே, நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்க உம்மை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தோமே. நீர் பேசுகிற இந்த வார்த்தைகளை தொட்டுட்டு நாங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழே வாசிமா. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பணும், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்களும் பெறுவீர்கள். இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, கவனிங்க, ஒன்று நீங்க விலகணும். இந்த வசனம் மனம் திரும்ப செய்யணும். உங்க சொந்த பந்த உறவினர்களை ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும்னா அவன் சொல்லிட்டார், இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகுங்க, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். அன்னைக்கு பாருங்க, அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். என்ன அமைதியா இருக்கீங்க? இந்த பிரசங்கத்தை பேதுரு பண்ணுகிறார். கொலை செய்ய வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னவங்க எல்லாம் சாஷ்டாங்கமே தன் கிரீடங்களை கலட்டி கீழே விழுந்தாங்க. தன் பட்டம் பதவி எல்லாம் விட்டுட்டு, ஐயோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை எங்களை தொட்டுட்டு, ஐயோ நாங்கள் மனம் திரும்புகிறோம், இந்த வார்த்தை எங்களுக்கு தாங்க என்று ஒருவர் 2 பேர் அல்ல, ஒரு குடும்பத்தார் அல்ல, ஒரு கூட்டத்தார் அல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல கை தட்டுங்க. அந்த எழுப்புதல் இதான் முதல் எழுப்புதல், இதான் முத வந்த எழுப்புதல். ஆமா, பேதுரு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை பாவத்தை கண்டித்து உணர்த்தியது. உங்களை உணர்த்தலையா? இன்னும் பாவத்திலையா இருக்கீங்க? இன்னும் பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கீங்களா? உங்களை உணர்த்தலையா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க டக்குன்னு. ஏனெனில் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் நீங்க ருசி பார்த்தீங்க, அற்புதத்தை ருசி பார்த்தீங்க, நல்வார்த்தையை ருசித்து பார்த்தீங்க. மறுதலித்து போனவர் நீங்க இப்ப மறுதலிச்சிட்டீங்க. தேவனுடைய குமாரன், கவனிங்க, சின்ன காரியத்துக்காக மறுதலிச்சிட்டீங்க. நீங்க அப்படி மறுதலிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அறையிறீங்க. அந்த இரத்த பலிக்கு நீங்க தான் ஆளாவீங்க. முடிச்சிருமா வசனத்தை? தேவனுடைய குமாரனை நீங்க தான் மறுபடியும் சிலுவையில் அறையிறீங்க. உங்களுக்காக ஒரு தடவை சிலுவையில் அறையப்பட்டார். இனி நீங்க மறுதலிச்சு நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க இயேசுவை சிலுவையில் அறையுங்க. இன்னைக்கு உணருங்க, இந்த வசனத்தை கேட்ட வேதபாரகர், பரிசேயர், பண்டிதர்கள் விழுந்தாங்க, குத்தப்பட்டுச்சு இருதயத்தில் குத்துண்டவர்களா இருந்தாங்க. என்ன செய்ய வேண்டும்? உடனே சொல்றாங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு உங்க விலகி ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை பாவத்தை கண்டித்து உணர்த்தினது, 3000 பேரை ரட்சித்தது, அப்படி கண்டித்து உணர்த்தினது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நினைத்ததை நடத்தியே காட்டும், வெறுமையா திரும்பாது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், வெறுமையா திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின
சொல்லும்படி வாய்க்கும். நான் என்ன காரியமா அனுப்புறனோ அதை நிறைவேற்றி திரும்ப. கையை உயர்த்தி நான் இப்படி எழுதி வைத்திருக்கேன், கர்த்தருடைய வார்த்தை செய்ய நினைச்சதை முடித்திட்டு தான் தீரும், அது வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை செய்ய நினைச்சதை செஞ்சு முடிச்சிடும். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை அனுப்புங்க, செஞ்சு முடிச்சு திரும்பி வந்துடும். அருமையானவர்களே, ஆமாம், எல்லா ஜாதியும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். இதில் எத்தியோப்பியாங்கிற ஒரு ஆட்கள், கருத்த ஆட்கள், அவங்க எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவங்க. பாஸ்டர் பிரதாப் கிட்ட கேட்டால் அவங்களுடைய சுபாவத்தை சொல்லுவார். பணம் அப்படி இருந்தால் அந்த பணத்தை அப்படி நேரடியாக வந்து எடுத்துருவாங்க. ஒவ்வொருவரும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. ஆப்பிரிக்கா கண்டங்களில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. எத்தியோப்பியர்களை திருப்பவே முடியாது. ஆனால் அழகா தேவனுடைய வார்த்தை திருப்பிச்சு பாருங்க. பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரரை வைத்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் நீங்க படித்து பாருங்க. அப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன். எத்தியோப்பியன் இந்த புஸ்தகத்துல கவனிங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியவும் மாற்றக்கூடாதாமா, மாற்ற முடியாதாமா. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, அதாவது செய்ய நினைச்சதை செய்து திரும்ப பாருங்க. இவனை ஆண்டவர் அழகா ரட்சித்தார். கைகளை உயர்த்தி, பிலிப்பு ஊழியக்காரன் இருக்கிறார், நீ அந்த ரதத்தோடு போங்க. ஒரு மந்திரி போறார், எத்தியோப்பியா மந்திரி, ஒரு ராஜஸ்திரிக்கெல்லாம் அந்த பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிற கந்தையே நாட்டின் மந்திரி அங்க போறாரு. அந்த ராஜஸ்திரிக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாம், இவரை சந்திச்சா போதும். உடனே சந்திச்சார். இந்த வசனம் சொல்லுது, 38 படிங்க டக்குன்னு. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இதுவரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவன் ஒரு எத்தியோப்பிய முரட்டு மனுஷன். ஆனால் அவன் பிலிப்பு அவர்கிட்ட பேசும்போது மனம் திரும்பினா. அவரே கேட்கிறார், தண்ணீர் இருக்குது, தடை என்ன? நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்த தடை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். எத்தியோப்பியர்களை ஆண்டவர் பலமா இவன் மூலமா இப்போ நீங்க எத்தியோப்பியர்கள் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுத் ஆப்பிரிக்காவில் எழுப்புதல் அருமையானவல்லே, எழுப்புதல். திரள் ஜனங்கள், கருத்த இன ஜனங்கள், நீங்க பாருங்க, லட்சக்கணக்கான ஆட்கள் திரும்பிட்டாங்க. யாரை ரட்சிக்க கூடாது இருந்ததோ இந்த வேத வசனம் அவங்கள ரட்சித்து திரும்பியது. கைகளை உயர்த்தி அவன் போகும்பொழுது இந்த வேத வசனத்தை படிச்சுட்டு போறான். பிலிப்பு சொல்றார், நீர் படிக்கிற வேத வசனத்தை உமக்கு அர்த்தம் தெரியாதா? அவர் சொல்றார், எனக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். உடனே சொல்றார், இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக மயிர் கத்திரிக்க. உடனே மனம் திரும்பினார். ராக்லாந்து என்ற ஒரு மகா பெரிய ராஜா வீட்டு மகன், தன்னுடைய கல்வி படிப்பில் 100க்கு 100 சென்டம் எடுத்து கிரீடம் வாங்கினவர், அநேக மெடல்களை வாங்கின இங்கிலாந்து தேசத்தின் மன்னன், திடீரென்று எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க என்று இந்த போதர்கிட்ட கேட்டிருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் ராஜ பரம்பரையே இங்கே என்கிட்ட வந்தீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். எனக்கு இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி படக்குன்னு தட்டி தொட்டிக்குள்ள இறங்கினார். ராக்லாந்து என்ற ஒரு மனுஷன். உடனே அவர் சத்தியத்தை சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். கொடுத்த அந்த ஸ்பாட்ல திருநெல்வேலிக்கு ஊழியத்துக்கு வந்தார். நெல்லையின் அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்றார். உங்களுக்கு தெரியுமா, சிவகாசியிலே அத்தனை பெரிய ராஜ பரம்பரை உடையவர். தாங்க முடியல, அடிக்கிற வெயில், ஒழுகுதான், புண்ணாகுதான். அவங்களை கூட்டு முடி வெட்டி விட்டு அவங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார். தொப்பியை கலட்டி கூழ் வாங்கி குடித்து
அங்கேயே மரித்திருக்கிறார். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்டன் பிரபு என்கிறவர் அடக்கம் பண்ண வந்தாராம். அவர் சொன்னார், மகா பிரபு இங்கிலாந்து தேசத்தில் ராஜ முறப்பிரகாரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவர் இந்த மண்ணில் இயேசுக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு. என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க நினைக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய அதிபதிகளை உழ வச்சிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஆமா அவங்க கேட்டு ஞானஸ்தானம் பெற்றதும் அல்ல, ஊழியக்காரராக மாறிக்காங்க. மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்காக யுத்தம் பண்ணும். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தரும், ஒருபோதும் தோல்வியை கொண்டு வராது. இந்த வார்த்தையை ஒரு மனுஷனால எதிர்க்கவே முடியாது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிமா. அப்பொழுது லிபர்தீனர் என்பப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரனே பட்டணத்தாரிலும் அலெகிசந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இங்க ஸ்தேவான் கவனிங்க, 8வது வசனத்துல ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கு, அதிகாரங்கள் நடக்கு, வியாதிக்காரர்கள். 8வது வசனம் வாசிமா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை, இங்க பாரு, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை ஸ்தேவான் என்ற ஒரு அப்போஸ்தலர் பண்றாரு. இதை கேட்டு பல ஊர்க்காரங்க எதிர்க்க வராங்க. அந்த வசனம் சோபி முடிப்பா, யாராலையும் எதிர்க்க முடியல அந்த வசனம். அடுத்த வசனம் வாசிமா. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும், ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாம ஒருவனாலும் கூடாத போயிருச்சு. கவனிக்கிறீங்களா? இந்த வேத வசனத்தை மட்டும் யாரும் எதிர்க்க முடியாது. என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்களை செவுட்டுல 4 அரை அரைஞ்சுனா நீங்க குனிஞ்சு கொடுப்பீங்க. ஆனா அந்த வேத வசனம் எதிர்க்கவே முடியாது. அது உங்களுக்காக யுத்தம் பண்ணும். இந்த வேத வசனத்தை மட்டும் நீங்க வச்சிட்டா நீங்க சும்மா இருக்கலாம். உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஒரு நாள் நான் மனுமிச்சம்பட்டியிலே என்னை ஒரு 20 பேர் சேர்ந்து என்னை அடித்து விட்டார்கள். என் மனைவி கிட்ட சொன்னேன், வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னேன். பயந்துருவா. முதல் கற்பனை என்னுடைய மகளை வயிற்றுல வைத்திருக்கு. ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஊர்ல நீ ஊழியம் செய்யக்கூடாது, வா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். யாரும் உங்களுக்கு இப்படி சொன்னது? கவனிக்கிறீங்களா? நாட்கள் ரொம்ப நாட்கள் அல்ல, ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பையன் வந்தான். அந்த தம்பி பேர் பாலகிருஷ்ணன். சொன்னான், பாஸ்டர் உங்களை நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து இந்த வரத்தோப்பில் உங்களை அடித்தோம் அல்லவா, 20 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பாஸ்டர். என்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் கணேசபுரத்தில் போத்தனூர்லேருந்து ஒரு ட்ரெயின் வரும்போது உள்ள 3 பிள்ளை, என் மனைவி 2 பிள்ளைகளை தள்ளி விட்டா, அவளும் விழுந்துட்டா. என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன். இப்போ அந்த வசனம் என்னை தொட்டு ஊழியக்காரனாயிருக்கிறேன். தொட்டா அவன் ஊழியக்காரனாயிருவான். எங்க சபையிலே வந்து சாட்சி கொடுத்தாங்க. யாரும் எதிர்க்க முடியாது. கவனிங்க, எதிர்க்க முடியாதனால அவனை மேலே கல்லெறிகிறாங்க, வஸ்திரத்தை உரிகிறாங்க ஸ்தேவான் மேலே. அவர் சொன்னார், வானம் திறந்திருக்கிறதையும் கிறிஸ்துவானவர் நிற்கிறதையும் பார்க்கிறேன். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு சொன்னதையே இவர் சொன்னார் பாருங்க. முழுக்க முழுக்க ஜெயம். வாசிங்கம்மா. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆமா, கவனிங்க, வஸ்திரத்தை காத்தவனையும் கர்த்தர் ரட்சித்தார். இவனை கல்லெறிஞ்சாங்க. இவன் அடுத்த 60வது வசனமாமா. அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கவனிங்க, கல்லறி வருது வசனத்தை சொன்னதுனால. ஆனா கவனிக்கிறீங்களா, ஆண்டவரே இவங்க மேல அந்த பாவத்தை சுமத்தாதீங்க. இது யார் சொன்னது? இயேசு சொன்னது. ஹல்லேலூயா. அப்படியே பிரதிபலிச்சான் பாருங்க, லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க அதை பின்பற்றின. இந்த ஸ்தேவான் சொல்லுகிறான், என் மேல கல்லெறியட்டும், என்னை எதிர்க்க முடியல, எனக்கு முன்னால் அவங்க தோத்து போனாங்க, ஆனா என் வஸ்திரத்தை உறிஞ்சி கல்லெறியட்டும், ஆண்டவர் நிற்கிறதை பார்க்கிறேங்க. 55வது வசனம். ஆமா. அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன்
வருஷத்தில் தேவனுடைய குமாரன் வலது வருஷத்தில் நின்று என்னை வர. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். எல்லாம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, இந்த பிரசங்கத்தை என்னால் முடிக்க முடியல. வானமும் பூமி ஒளிந்து போகும், வார்த்தை ஒளிந்து போகாது. முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை பாவத்தை உணர்த்தும். ரெண்டாவது நான் சொல்றேன், செய்ய நினைச்சதை நிறைவேற்றும். எத்தியோப்பியன் ஆண்டவர் மனம் திரும்ப பண்ணினார், அவன் ஞானஸ்தானம் எடுத்தான். மூணாவது சொல்றேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்க மேல ஜெயத்தை தரும். பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது கவனிங்க, சில காரியங்கள் சதிக்கிறீங்களா, சகித்து கொண்டு இருக்கீங்களா, நிந்தை, அவமானம், கல்லறி, வேதனை, ஆண்டவருக்காக வானத்தில் இயேசு எந்திரித்து நிற்பார், உங்களுக்கு பலனை தருவார். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அதையே பாருங்க. தலையில் கை வைத்து சிலுவையை பாருங்க. அந்தோ ஆண்டவர் அடிக்கப்பட்டாரே, ஆண்டவர் நொறுக்கப்பட்டாரே, ஆண்டவர் உன்னை ரட்சித்தாரே, அந்த சமூகத்தை பாருங்க, அந்த பிரசன்னத்தை பாருங்க, அந்த வல்லமையை பாருங்க. அந்த ரத்தம் உன் மேல விழுது மகனே. இதுவரைக்கும் இந்த பைபிளை நீ படிக்காம இருக்கலாம், என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிற அந்த வேதாகமம் இன்றைக்கு நீ படிக்க ஆரம்பி. எல்லாம் தலையில கை வச்சு கொஞ்சம் ஆவில நிறைங்க. சிலுவை காட்சியை பாருங்க. சொல்லு ரத்தம் அடிந்தவரை பார்க்கிற உங்களுக்காக அந்த ரத்தம் உங்க மேல விழுகிறது. ஹல்லேலூயா. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.